ஃப்ரெண்ட்ஸ், மிக சுவையான அரிசி பொரி உருண்டை ரெடி. நாம் சுவையான பொரி உருண்டை செய்வதற்கு ஒரு பேக்கெட் பொரி, ஒரு கப் வெல்லம், ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள், 3 ஸ்பூன் வெள்ளை எள். நாம் பொரி உருண்டை செய்வதற்கு எடுத்து வைத்துள்ள எள்ளை பொரித்து எடுத்துவிடலாம். எள் நன்றாக பொரிந்து வரவும் வேறு பிளேட்டில் மாற்றிவிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், எள் இந்தளவு பொரிந்து வரவும் வேறு பிளேட்டில் மாற்றிவிடலாம். நாம் கடாயில் ஒரு கப் வெல்லத்தை சேர்த்து விடலாம். அரை கப் தண்ணீர் சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்லம் நன்றாக கரைந்து வரவும் நாம் வடிகட்டி எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்லப்பாகு இந்த அளவு கரைந்து வரவும் வடிகட்டி எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் வடிகட்டிய வெல்ல தண்ணீரை இப்படி ஒரு பெரிய கடாயில் மாற்றி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்லம் நன்றாக கொதித்து வரவும் நாம் பாகுப்பதம் சரிபார்த்து பொரியை சேர்த்து விடலாம். வெல்லம் கொதிக்கும் போதே நாம் வறுத்த எள்ளை சேர்த்து விடலாம். நாம் ஏலக்காய் தூளையும் சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஒரு 8 நிமிடத்திலே பாகுப்பதம் சரியாக வந்துவிடும். நாம் வெல்லப்பாகை தண்ணீரில் ஊற்றி சரிபார்க்க வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், பாகுப்பதம் சரியாக வந்துவிட்டது. இந்த அளவு பாகு நன்றாக உருட்ட வந்ததென்றால் சரியான பதமாகிவிடும். நாம் பொரியை சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் பொரி சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் நன்றாக கிளறி நெய் தடவிய ட்ரேயில் மாற்றிவிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் கிளறும் போதே அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பொரி வெள்ளப்பாக்குடன் இந்தளவு நன்றாக மிக்ஸ் ஆகவும் நாம் நெய் தடவிய ட்ரேயில் மாற்றிவிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்படி ஒரு ட்ரேயில் மாற்றிய பின் நன்றாக சமப்படுத்தி நாம் ஸ்லைஸ்கள் போட்டு விடலாம். நாம் உருண்டைகளாக பிடித்தாலும் மிக சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்படி நன்றாக சமப்படுத்திய பின் நாம் கத்தியால் ஸ்லைஸ்கள் போட்டு விடலாம். நாம் சூடாக இருக்கும் போதே கத்தியால் ஸ்லைஸ் போட்டு விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் நெய் தடவிய கத்தியால் இப்படி ஸ்லைஸ் போட்டு விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு பொரி நன்றாக கிறிஸ்பியாக இருந்தால்தான் பொரி உருண்டை மிக அருமையாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் நன்றாக ஆறவும் எடுத்தோம் என்றால் இப்படி பீஸ்களாக அருமையாக வந்துவிடும். ஃப்ரெண்ட்ஸ், மிக சுவையான அரிசி பொரி உருண்டை ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நாம் இதே முறையில் செய்தோம் என்றால் மிக கிறிஸ்பியாக வரும். நாம் எள் சேர்த்ததால் மிக சுவையாக இருக்கும். பொதுவாக பண்டிகை நாட்களில் சரஸ்வதி பூஜை, திருக்கார்த்திகை தீபத்தின் போது அதிக அளவு பொரி வீட்டில் இருக்கும். நாம் இதே முறையில் செய்தோம் என்றால் கடைகளில் கிடைக்கும் பொரி உருண்டை போலவே மிக அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுவையான எள் பொரி உருண்டையை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.